நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். திருவள்ளூர் மக்கள் எப்போவுமே எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க. என்ன காரணம்னா, ஏற்கனவே இந்த ஊரில் ஒரு பொண்ணு நடிச்சது, அந்த பொண்ணு தான் நான் கட்டியிருக்கேன். திருவள்ளூர் சம்பந்தம் பண்ணியிருக்காராம். பொண்ணு பார்க்குற அன்னைக்கு வாயே திறக்கல. அது ஜூன் மாதம் நிச்சயார்த்தம் நடந்தது. பிப்ரவரி மாதம் கல்யாணம் நடந்தது. 8 மாதமாக எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து பேசு பாப்பா பேசு பாப்பான்னு பேசவே இல்லை. நான் பாட்டு பேசிட்டு போயிடுவேன். 25 வருஷம் ஆகுது. அவள் பேசிகிட்டே இருக்கிறா. அந்த நடிப்பில் பாதிக்கப்பட்டவன் நான். அப்புறம் இந்த தலைப்பு எடுக்காமல் எந்த தலைப்பு நான் எடுப்பேன்? சார், ஒரு நாள் ரொம்ப வருஷம் கழித்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன். 2 பசங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. கூட ஒரு வேலை செய்கிறவங்க போல தெரியுது. எல்லாருக்கும் ஒரு கல்யாண வயசில். அதில் ஒரு பையனுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்து. ட்ரெயினில் இந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்தா திடீர்னு காற்றடிச்சு கண்ணில் எதாவது தூசுப்பட்டுடுச்சு. இவ்வளோ தான் நடந்தது. நான் எதிர்க்க உட்காந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்காங்க. கண்ணில் தூசுப்பட்ட உடனே இப்படி திரும்ப நான் பாருங்கள், அந்த பொண்ணு பார்த்துட்டான். ஏய், ஏண்டா அழுவுற அப்படின்னு. இவன் என்ன சொல்லணும்? தூசுப்பட்டுச்சுன்னு சொல்லணும். இவன் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு போல. அவன் சொல்கிறான், தூசுப்பட்ட கண்ணும் காதல் பட்ட இதயமும் எப்போவுமே கலங்கிக்கிட்டே இருக்கும்ட்டான். உடனே எல்லாருமே இல்லை, லவ் பண்ணுறியாடான்னு. அந்த பையன் நிமிரவே இல்லைங்க. அப்படியே தலையை குடிச்சிட்டு இருந்தான். என் மனசுக்குள்ளே ஒரு ஆசை, சொல்லிடுறா, நான் தான் வாழ்க்கையில் சொல்லாமல் விட்டுட்டேன், நீயாவது சொல்லி தொலைடா, நீ தான் சொல்லி தொலைடான்னு இப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த கூட உட்காந்து பொண்ணு கேட்டால், உண்மையாவடா, யார்டா லவ் பண்ணுற? எனக்கு தெரியாமல் யார்டா லவ் பண்ணுற? அவ்வளோ நேரம் தலை குடிஞ்சிருந்த அந்த பையன் நிமிந்துட்டு, உன்னை தவிர யார் பைத்தியம் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு அவன் அழுகுறான். வாழ்க்கையில் நான் ஒன்று கேட்குறேன், பொண்ணு பார்க்கும் பொழுது நடிப்பை பார்த்து ஏமாறாத ஒருத்தர் யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தால் கை தூங்க, தயவு செஞ்சு. வா, ஒருத்தரும் கை தூக்கல. எல்லாம் ஏமாந்த பார்ட்டியாக உட்காந்து. கை தூக்குனா குடும்பத்தில் பிரச்சனை ஆகி போயிருப்பா. அதனால தான் பேசாமல் வாழ்ந்துட்டு போவான். இப்போ போய் உண்மையை சொல்லி ஏதாவது ஆக போகுதா அப்படின்ட்டு தான் திருவள்ளூர் மக்கள் எப்பொழுதும் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அந்த நாகரிகத்துக்காக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருப்போம்ட்டு அப்படி இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் போனால் சோத்தில் விஷம் வச்சா யார் சாவுறது? நம்ம பாட்டு கேட்டு போவோம், நம்ம பாட்டு கை தூக்குவோம், நம்ம எதுக்கு மாட்டுறதுன்னு உஷாராக இருக்காங்க. இவங்க எவ்வளோ உஷாரானவங்கன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு கல்யாணத்துக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் கை நினைப்பாங்க இல்லையா, அப்போ நாங்கள் வந்திருந்தோம். எங்கள் மாமியார் கேட்டாங்க, நீங்கள் சைவமா அசைவமானு. நாங்கள் சொந்த காசில் சாப்பிட்டா சைவம், ஓசியில் போட்டால் அசைவம்னோம். அவங்க மீன் குழம்பு வச்சாங்க. நானும் எங்கள் அண்ணெல்லாம் வந்திருந்தோம். சாப்பாடில் போட்டு மீன் குழம்பு ஊற்றின உடனே அந்த குழம்பு ஓடிச்சு பாருங்க மணவாள் நகர் நோக்கி. எங்கள் அண்ணன் பக்கத்தில் இருந்து அணை கட்டுறான்றார். எனக்கு நான் நியூ பர்சன் இல்லையா, அப்ரெண்டிஸ், நமக்கு தெரில. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவங்க ஊரில் மாமியார் வீட்டில் கட்டியிருப்பார் பொழுது. அழகாக அவன் சோத்தை வச்சு அணை கட்டி அவன் அந்த குழம்பை காப்பாற்றிட்டான். நான் இந்த இலையை இப்படி பிடிக்க. இப்போ நான் நாளைக்கு என் பையன்கிட்ட வர சொல்கிறேன், தம்பி அணை கட்ட முதல்ல கற்றுக்கோ. ஏன்றா 3 தலைமுறையாக அணை கட்டிய பரம்பரை நம்புது. இப்படி ஏமாந்து போன கும்பலில் நம்ம ஒருத்தனுங்க. அதனால் உஷாராக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு பையனுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியும். சரி, வாழ்க்கையில் நாம் ஏன் நடிக்கிறோம்? நடிக்காமல் இருக்க முடியுமா? உண்மையே சொல்லி ரொம்ப ஆனஸ்டாக நான் ரொம்ப யதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்குறேன். நான் நடந்து வரேன், அண்ணன் எதிர்க்க வரார் ரோட்டில். அவர் பைக்கில் வரார், நான் பைக்கில் வரேன். அவரை பார்க்குறேன், பார்த்தவொன்னே ஒரு சிரிக்கிறேன். சிரிச்சிட்ட பிறகு தப்பு நான் வாய முடிக்கிறோமா? கொஞ்சம் தூரம் நம்ம கடந்துட்டு அந்த சிரிப்போடு தானே போகிறோம். ஏன் போகிறோம்? அடுத்து வரோம் பார்க்குறேன்னு நினைப்பான், பைத்தியக்காரமே தனியாக சிரிச்சுட்டு போகிறான்னு நினைப்பான். ஏன் இந்த நடிப்பு? சரி, ஒன்றும் வேண்டாம். இப்போ நடுவர் ஐயா இருக்கார், அவர்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாரு. அவரில் நீ யாருன்னே தெரியாது சொல்ல முடியுமா? தெரியாதாள்கிட்ட வாங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கலாம், இன்னும் ரொம்ப க்ளோஸாக எல்லாருமே நடித்து தான் ஆகணும். நடிக்கிறேன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு ரொம்ப நல்ல நாடு. ஏன்னா இங்கே படித்தா வேலை கிடைக்குதோ இல்லையோ, நடித்தா நாடு கிடைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நாட்டில். சார், ஒன்று அவர் சொன்னாருங்க இல்லையா, நீ எங்கேயோ போறிய. இன்னைக்கு
நிறைய விஷயங்கள் வரலாற்றில் இருக்கிற எல்லா விஷயங்களும் சொல்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் தாயகம் திரும்பி வரார். லண்டனில் படிச்சுட்டு தாயகம் திரும்பி வரார். வந்த உடனே அவர் எப்போவுமே கொஞ்சிற ஒரு பையன், அவருடைய குழந்தை, குட்டி பையன், ரொம்ப பிடிக்கும். அந்த பையனை கூப்பிட்ட உடனே அவங்க மனைவி ஓரமான அழுகுறாங்க. ஏன் அழுதாங்கன்னா அந்த பையன் செத்து போயிட்டான். இது எப்படி சொல்ல முடியும்? மெதுவாக போய் சொல்கிறாங்க, நீங்கள் லண்டன் போன ஒரு 6 மாதத்தில் அவன் இறந்துட்டான். அண்ணல் அம்பேத்கர் கதறி கதறி அழுதார். எல்லாரும் நினச்சாங்க அந்த பையனுடைய அவ்வளவு பாசமான அவனுக்காக அழலை, இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய படிப்பிற்காக அவன் இருப்பது போன்று நடித்து கொண்டிருந்த என் மனைவி எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்திருப்பாள் என்று நினைக்கின்ற போது எனக்கு அழுகையாக வருகிறது. நாம் எல்லாம் நடிச்சுதான் சார் ஆகணும். அவர் சொன்னார் இல்லையா, கார்ல் மார்க்ஸ் உலகத்தினுடைய மூலதனம் என்று எழுதினான். விஜயகுமார், தயவு செஞ்சு வரலாறு படியுங்க. ஜென்னிக்கு வறுமையின் காரணமாக ஜென்னி பெற்ற பிள்ளை மார்பகத்தை கடித்து கடித்து ரத்தமாக வழிந்தது. கார்ல் மார்க்ஸ் எழுதிய புத்தகத்தில் மைகளால் எழுதவில்லை, ஜென்னியின் மார்பகத்தில் வந்த ரத்தத்தால் எழுதினார். ஒரு காலம் ஜென்னி நான் கஷ்டப்படுகிறேன் என்று யாருக்குமே சொல்லாமல் நடித்து கொண்டிருந்தால்தான் உலகத்திற்கு மூலதனம் என்ற ஒரு புத்தகம் வந்தது. ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லோரும் இங்கே நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒன்று பார்த்துங்க, நான் யதார்த்தமாக சொல்கிறேன். இந்த மாதிரி குட்டி பசங்களோட நாங்கள் ஒரு படம் பார்த்தேன், பாசமலர் ஒரு படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி, அண்ணங்காரன் கடைசியாக படுத்த படிக்கையாக இருப்பார். தங்கச்சிக்காரி வந்து உட்காருவாங்க. அவருக்கு அந்த பாட்டை பாடுவார், கைவீசு அம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, செத்து போயிடுவார். உடனே உண்மையிலே உனக்கு இருமல் வந்துருச்சு, தண்ணி குடியாங்கிற உடனே அண்ணேன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி மாரில் விழுந்து அவ்வளோ செத்து போயிடுவான். இந்த பயல்கள் இருக்கானுங்களே, இதே மாதிரி எங்கள் வீட்டில் பசங்க இருக்கானுங்க, எல்லா பசங்களும் கை தட்டானுங்க, சூப்பரா செம்ம காமெடி சீன்றானானுங்க. நான் சொன்னேன், அறிவு இருக்காடா, அண்ணங்கார செத்த உடனே தங்கச்சி செத்து போச்சுன்னு. என் பையன் கேட்குறான், எப்பா நீ செத்த மாதிரி நடி, அத்தை சாவுதான்னு பார்க்கலான்றான். நாம் இதெல்லாம் நடிப்பு தானே சார் நினைக்கிறோம், இதெல்லாம் யதார்த்தம் தானே, இதெல்லாம் ஆக்டிங் தானே. போன வருஷம் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன். பக்கத்தில் ராணிப்பேட்டையில் சீனிவாசன் ஒரு தாத்தா, 90 வயசு, 90 வயசு சீனிவாசன் தாத்தா செத்து போனார். பக்கத்து தெருவில் இருக்க அவங்க தங்கச்சிக்கிட்ட போய், தவமணிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு 72 வயசு, 90 வயசு தாத்தா. ஞாபகத்தை வச்சுங்க, சாகர வயசு தானே, ஆண்டு அனுபவித்த வயசுங்க. 90 வயசுலாம் ஒன்றும் சாதாரண நல்லபடியாக வாழ்ந்த தாத்தா 90 வயசில் இறந்துட்டார். அவங்க தங்கச்சி தவமணிக்கு 72 வயசு, கிட்டத்தட்ட 18 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. நேராக போனாங்க, உங்கள் அண்ணன் இறந்துட்டாங்க. அண்ணன் இறந்துட்டாரா, நெஞ்ச பிடிச்ச ஆயா இறந்து போச்சுங்க. இப்போ சொல்லுங்கள், எது நடிப்பு? நாம் நினச்சிட்டு இருக்கோம் நடிப்பெல்லாம் நடிப்பா? யதார்த்தமான உண்மை. நாம் அதோடு ஒன்றி போய் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். நான் இன்னொரு படம் ஒன்று சொல்கிறேன், சிவாஜி கணேசன் படித்த உயர்ந்த உள்ளம்னு நினைக்கிறேன். அந்த படம் 6 மனமே 6ன்னு ஒரு பாட்டு இல்லைங்களா, அது உயர்ந்த உள்ளம் தான் இல்லை அந்த படம்? இல்லை, ஆண்டவன் கட்டளை. இந்த படத்துடைய காட்சியில் அந்த பாட்டு பாடிக்கிட்டே வருவார். ஒரு ஸ்டாண்டாக வந்துக்கிட்டே இருப்பார். கடைசியாக எம்எஸ் விஸ்வநாதன், ராமூர்த்தி வந்து ஒரு மியூசிக் போட்டுப்பாங்க. பாட்டு முடிஞ்சிடும், வசனம் இல்லை, பாட்டு முடிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு மேண்ட்லின் மட்டும் வாசிக்கும், டின் 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 டின், இவ்வளோதான். அந்த டைரக்டர் என்ன சொன்னார், கே சங்கரன் தான் அந்த படத்தோட டைரக்டர். அவர் சொன்னார், சார் நீங்கள் ஒன்றும் வேணாம் சார், நீங்கள் அப்படியே வாங்க, நான் அப்படியே கேமரா அப்படியே திருப்பின்னு போயிடுறேன் அப்படின்ட்டார். அந்த க்ளோஸ் அப் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. ஆனால் சிவாஜி கணேசன் என்ன பண்ணார், ஒரு வேர்க்கடலையை வாங்கிட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இப்படி தட்டிட்டு ஃபுட்டு ஊட்டிட்டு அந்த ஒரு வேர்க்கடலையை அந்த மேண்டலினுடைய வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலையாட்டிட்டு டின் 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 டின். சார் என்ன மனுஷங்க, அந்த மனிதன் வாழ்ந்த பூமியில் உட்கார்ந்துக்கிட்டு நடிப்பு நமக்கு பயன்படவில்லை என்று சொன்னால் என்ன சார் அர்த்தம்? என்ன சொல்ல வரான்? எல்லாத்தையும் திறந்த பிறகு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், எல்லாமே வேண்டாம் என்று சொன்ன பிறகு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இங்கே எல்லாருக்கும் நடிப்பு தேவைப்படுகிறது நண்பர்களே. மாண்புமிகு நீதியரசர் சந்துருவை எத்தனை பேருக்கு தெரியும்? கிட்டத்தட்ட 96,000 வழக்குகளை தீர்ப்பு சொன்ன சந்துரு அவர்களை இந்த நாட்டிற்கு காட்டுவதற்காக ஜெய் பீம் என்ற ஒரு படம் இன்றைக்கு தேவைப்படுகிறது. இல்லைன்னா உங்களுக்கு யாருக்கு தெரியும்? அவர் கடைசியாக ரிட்டையர்ட் ஆன அன்னைக்கு நான் பார்த்தேன். அவர் நேராக ஹைகோர்ட்லேருந்து வந்தார், முடிஞ்சது, ரிட்டையர்ட் ஆனார். ரிட்டையர்ட் ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு காரில் வச்சு சாதாரண பியூனாக இருக்கட்டும், குரூப் டி எம்ப்ளாயாக இருக்கட்டும்,
அவன் அந்த காரில் வச்சு கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டு வருவாங்க. இதான் வழக்கம். நீதியரசர் சந்துரு என்ன பண்ணார்னா கையெழுத்து போட்டார், எல்லாருக்கும் வணக்கம் நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்தே வந்தார். பி ஸ்டேஷன் வந்தார், டிக்கெட்டு கொடுங்க வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கினார். சாதாரண ட்ரெயினில் போன அந்த மனிதரை காட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய படம் தேவைப்படுகிறது. நான் ஒரு படம் பார்த்து சமீபத்தில் ஒரு படம், நந்தன் ஒரு படம். இந்த படம் எல்லாரும் படம் பார்த்து முடிஞ்ச பிறகு எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க இல்லையா? படம் முடித்தவுடன் எல்லாரும் எழுந்து போவார்கள். நந்தன் படம் முடிந்த பிறகு யாருமே அந்த தேட்டரை விட்டு எழுந்துக்கல. நான் பார்த்து கொண்டே இருந்தேன். நான் எப்போவுமே படத்தை முழுசாக பார்க்குறவன். யாருமே எழுந்துக்கல. ஏன்னு சொன்னால் படம் முடிந்த பிறகு கொஞ்சம் காட்சிகள் போடப்படுகிறது. என்னன்னு சொன்னால் எவ்வளவு பேர் பட்டியலின மக்கள், எவ்வளவு பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரத்திற்கு வந்தும் அதிகார நாற்காலியில் உட்கார முடியாமல் இருக்கிறார்கள் என்று செய்திகளாக போடுகிறார்கள். எல்லோரும் உட்கார்ந்து பார்க்கிறார்கள். இத்தனை நாட்கள் எனக்கு தெரியாத செய்தியை ஒரு திரைப்படம், ஒரு நடிகன் வந்து இந்த சமூகத்துடைய அவலத்தை சொல்லுகிறான் என்று சொன்னால் உங்கள் பாடலில் நடித்து காட்ட வேண்டிய நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது. எல்லோரும் ராமாயணம் படித்திருக்கிறீர்கள். அவர் பெரிய தமிழ் பேராசிரியர். எல்லோருக்கும் மோசமான ராமாயணத்தில் மோசமான பெண் என்று சொன்னால் யார் சொல்லுவீர்கள்? மோசமான பெண் என்று சொன்னால் கைகையை சொல்லுவீர்கள். கரெக்டு தானே? அவள் தானே ராமனை அனுப்பினார். எனக்கு ஒரு காலம் கைகை மேலே கோபமே கிடையாது. கைகையை போன்று ஒரு நல்லவள் கிடையாது. ஏன்னு சொன்னால் அவள் தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல தாயாக இருந்தாள். என் பிள்ளை அரியணை வரணும், நாம் ஏன் நடிக்கிறோம், நாம் ஏன் சார் நடிக்கணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், எனக்கு இந்த சபையில் 4 பேர் பாராட்டணும், அதனால் நடிக்கிறேன். கைகேயி நடித்தாள், தசரதனை ஏமாற்றினாள். அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? 14 வருஷம் போயிட்டு வான்னா, இது அரசின் ஆணைன்னு சொன்னான். நம்ம துரதிருஷ்டம் என்னன்னா, ராமன் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவன். அதனால் மத்திய அரசு ஆணையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவன் போய்விட்டான். தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு காட்சி நடந்தது. ஒரு போட்டி நடந்தது. போட்டியில் ஜெயித்தவனுக்கு பரிசு மறுக்கப்பட்டது. அவன் நியாயம் கேட்டான். எனக்கென்று ஒரு நாடு உருவாக்குறேன் என்று பழனிமலையிலே கம்பீரமாக போய் உட்கார்ந்தான். எப்பொழுதும் தமிழர்கள் நியாயத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஈஸ்டர்னு ஒரு பண்டிகை வருது இல்லையா? ஈஸ்டர் பண்டிகைக்குள்ள எல்லோருக்கும் முட்டை தருவாங்க. ஈஸ்டர் முட்டை. கிறிஸ்துவர்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா ஈஸ்டர் எக் என்று தருவாங்க. ஒரு குழந்தைகளுடைய பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பசங்கள்லாம் போகிறாங்க. ஒரு காதல் ஜோடிக்கு பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தையோட அந்த பையன் நேராக ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஸ்கூலுக்கு போகிறான். அந்த டீச்சர் எல்லாருக்கிட்டையும் காலி ஈஸ்டர் முட்டையை கொடுத்தாங்க. நீங்கள் போய் எல்லாத்தையும் நிரப்பிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்சதுலான்னு. எல்லோரும் சாக்லேட் நிரப்புனாங்க, பூக்கள் நிரப்புனாங்க, எல்லாம் நிரப்புனாங்க. அந்த ஒரு பையன் மட்டுமே எதுவுமே நிரப்பாமல் கொண்டு வந்து கொடுத்தான். எல்லாரும் சிரித்தார்கள், ஒன்றுமே நிரப்பலையேன்னு சொல்லிட்டு. அவன் சொன்னான், ஒரு காலத்தில் எம்டியாக இருக்கிறது கூட பெரிய அர்த்தத்தை சொல்லும்னு சொன்னான். காலியானது கூட பெரிய அர்த்தத்தை சொல்லும் என்று சொன்னான். அன்றைக்கு அந்த குழந்தை சொன்னது யாருக்குமே புரியவில்லை. கொஞ்ச நாள் கழித்து அவன் கொஞ்சம் வளர்ந்தான். அவனுக்கு மூளையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. டாக்டர்கள் சொன்னார்கள், என்னுடைய மூளை சுருங்கி கொண்டே வருகிறது, உடைய நாட்கள் நெருங்கி விட்டது. அவன் யாரிடமும் சொல்லவில்லை, சிரித்து கொண்டே விளையாடி கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவன் இறந்து போனான். எல்லோரும் வந்தார்கள். அவனுடைய உடலை எடுக்கும் போது அரசாங்கம் வந்தது. உடலை நீங்கள் தொடக்கூடாது என்று சொன்னார்கள். ஏனென்றால் இவன் ஏற்கனவே தன்னுடைய உடலை தமிழ்நாடு அரசுக்குரிய பொது சுகாதார அரசு ஆஸ்பத்திரிக்கு எழுதி வைத்து விட்டான். இனி அரசுக்கு சொந்தம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நண்பர்களெல்லாம் வந்தார்கள். ஈஸ்டர் முட்டையோடு வந்தார்கள். முட்டை எடுத்து வந்து வந்த பிறகு அவன் மூடி வைத்திருந்த மூடியோடு இருந்தார்களே அந்த ஃப்ரீசர் பாக்ஸ், அது திறந்து கொண்டு இருந்தது. அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ளே அவன் இல்லை. முட்டையெல்லாம் வைத்து விட்டு சொன்னார்கள், எம்டியாக இருப்பதில் கூட ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவன் ஏதோ இந்த உலகத்துக்கு சொல்லிவிட்டு போனார். நண்பர்களே, நாம் எல்லோரும் நடித்து கொண்டே தான் இருக்கின்றோம். யாருமே நெஞ்சில் கை நான் நேர்மையாக இருக்கின்றேன், நான் உண்மையாக இருக்கின்றேன். உண்மை சில நேரங்கள் கசக்கும். ஈஸ்டர் முட்டையை போன்று எல்லோரும் ஈஸ்டர் முட்டை இனிக்கும் என்று இருப்பார்கள். இது போன்ற விஷயங்கள் வருகின்ற போது இனிப்புகள் கூட கசக்கும் என்ற காரணத்தினால் எல்லோரும் நடிக்கக்கூடிய காலகட்டாயத்தில் இருக்கின்றோம். நடிப்போம், நடித்து கொண்டே இருப்போம். அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நன்றி, வணக்கம். இப்போ 4 பேரும் என்னையோட சேர்த்து 5 பேர், 5 பேரும் ஒரே மாதிரியாக பேசணும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு. பார்த்தீங்களா? விஜயகுமார் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதையும் மீதொளிர் சிந்தாமணியும். அந்த மைக்கே கொஞ்சம் மெதுவாக பேசியா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி.
அவருடைய ஃபார்முலா அது. வேதநாயகி, இங்கே இருக்கக்கூடிய நடுவர்கள் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு 2 கை அப்படி அவங்க ஃபார்முலா. ராஜன் உண்மையிலே எஸ்பிபி கூட அவ்வளவு இழுக்கல. நானும் உந்தன் உறவை எங்க அரக்கோணம் போயிட்டு திருப்பி வந்துட்டார். அது அவருடைய ஃபார்முலா. இனியவன் அப்படியே ஒரு ஈஸ்டருக்கு போதகர் பேசின மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்களா? என் அன்பிற்குரியவர்களே, இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்த செய்தி என்ன சொல்கிறார்? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசு நமக்காக ஜீவிக்கிறார். நீங்கள் அனைவரும் இயேசுவை பின்தொடர்ந்து வாருங்கள். அவருடைய ஃபார்முலா அது. நான் அந்த மெத்தடு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓ மெத்தடு என்னையா அப்படின்னு கேட்குறீங்க. அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ லியோனியோட பேச்சை ரசிக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா, இல்லை லியோனியோட பாட்டை ரசிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? லியோனி 2 புஸ்தகம் எழுதியிருக்கேன். நகைச்சுவை குதிரையில் சிந்தனை பயணம், வளர்ந்த கதை சொல்லவா அப்படின்னு 2 புக்கு எழுதியிருக்கேன். 2ஐயும் மாண்புமிகு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் வெளியிட்டார்கள். அந்த புஸ்தகத்தை படித்ததுனால இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களா, இல்லை லியோனியோட பாட்டை கேட்கணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்லை லியோனியோட பாடி லாங்குவேஜ், அந்த பேச்சு, அதை ரசிக்கணும்னு வந்திருக்கீங்களா? இப்போ உங்கள்கிட்டே விட்டுறேன் நான். எது என்னைய வச்சே நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்களாம். அம்புட்டும் ஒரு ஆள்கிட்ட இருக்கே, எதையா ரசிக்கிறது அப்படின்னு நீங்கள் இப்போ கேள்விக்குறி. நான் ஒரு கண் தெரியாத பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலுக்கு போனேன். சென்ட் ஜோசப் ஸ்கூல் ஃபார் த பிளைண்டு. அந்த பிள்ளைங்களுக்கு கண்ணு தெரியல, சிறப்புரை. என்ன பேசுறது சொல்லுங்களேன்? அந்த பிள்ளைகளை ரசிக்க வைக்கணும்னா அதுகளுக்கு காதுக்கு மட்டும் இனிமையான விஷயங்களையா சொல்லணும். என்ன சொன்னேன்? அதுக ரசிக்கிற ஒரு பாட்டை எடுத்து அதுக பாணியில் அப்படியே பாடி, அதுக படம் பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த குரலை கேட்டிருப்பாங்க. ஒரு கார்ட்டூன் படம் மோட்டு பட்லு அப்படிங்கிற அந்த கார்ட்டூன் படத்தை பற்றி சொன்னேன். அந்த பிள்ளைங்கள்லாம் உடனே கை தட்டிச்சுங்க. மோட்டு பட்லு படத்தை அவங்களுக்கு காட்ட முடியாது. உடனே மோட்டுவாகவும் பட்லுவாகவும் மாறி நான் அந்த குரலில் பேசினேன். டே டே பட்லு, நம்ம எல்லாரும் இப்போ உடனே சமோசாவை சாப்பிட்டு ஓடி போயிடலாம்டா. ஏன்னா இன்ஸ்பெக்டர் நம்மளை துரத்திட்டு வர்றாரு, சிங்கம் சார் நம்மளை துரத்திட்டு வர்றாரு, உடனே சமோசா வாங்கிட்டு. இல்லைடா போட்டு உன்னைய நம்பி நான் பிரயோஜனமே இல்லைடா. இந்த ஜான் பேலுக்கு கடன் கொடுத்து அவன் நம்மளை துரத்திட்டு வர்றான்டா. இல்லைடா டே பட்லு, உன்னைய நம்பி நான் வீணா போறேன்டா. சிங்கம் சார் என்னை அரெஸ்ட் பண்ண. டே ஜான் நம்மளை நம்ம ஏமாற்றி விட்டான், அவனை எப்படியாவது நம்ம. இல்லை ஜான் ஒன்றை ஏமாத்தலை, உங்களை பின்னாடி நான் தான் துரத்திட்டு வர்றேன் அப்படின்னு ஜான் வாய்ஸில் பேசுகிறேன், சிங்கம் சார் வாய்ஸில் பேசுகிறேன். அந்த குழந்தைங்கெல்லாம் சார் அப்படின்னு கை தட்டிட்டு முடிஞ்ச பிற்பாடு லியோனி சார் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் 2 கையும் பிடிச்சி 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 பார்த்தாங்க. அவங்க என் கையை பிடிச்சு அந்த அன்பை வெளிப்படுத்தினதுக்கு என்ன காரணம்? நான் அவர்களுக்கு காதுகளுக்கு செவிக்கு விருந்து கொடுக்குற மாதிரி என்னுடைய வாய்ஸை மாற்றி பேசி நடிச்சன்ல, அந்த நடிப்பு தான் அந்த குழந்தைகளிடம் எனக்கு வெற்றியை பெற்று தந்தது. இன்னொரு ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன். காது கேட்காத வாய் பேச முடியாத குழந்தைங்க. அங்கே போய் சிறப்புரை ஆற்றணும். எப்படி பேசுறது? காது கேட்காது. அவர்கள்ட்ட போய் சிவாஜி கணேசனுடைய வசனம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயான்னா என்னமோ வாய ஆட்டுறாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொன்னேன்னா, அதுக ரசிக்கிற ஒரு பாட்டு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அந்த பாட்டை ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் எப்படி பாடுவாங்கன்னு ஆக்ஷன் பண்ணி பாடி காமிச்சேன். ஒரு இங்கிலீஷ்காரன் பாடினா எப்படி பாடுவான், அதுகளுக்கு அந்த பாட்டு கேட்காது. என்னுடைய முக பாவனையை வச்சு நான் என்ன பாடுறேங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க.
Twinkle, twinkle, little star, how I wonder what you are. அந்த அதுக்கு அடுத்து ஒரு பஞ்சாப்காரர் பாடுற மாதிரி அந்த சிங் எப்படி ஆடுவாரோ அந்த ஆக்ஷனோட பாடினேன். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரு ஹவ் ஐ வண்டரு வாட் யூ ஆர் அப் அபவ் த வேல் சோகையே யாகி யாக்கு யாகி யாகி யாக்கு யாகி யாகி யாக்கு. அந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு பஞ்சாப்காரன் பாடுற மாதிரியே என் ஆக்ஷனை பார்த்துட்டு அவர் இந்த டோனில் தான் இந்த இசையில் தான் பாடுவார்னு கண்டுபிடிச்சிருச்சுங்க. ஒரு நரிக்குறவர் பாடுறாரு இதே ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரை. உடனே கையில் இருக்க கர்ச்சிப் எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரு ஹவ் ஒண்டர் வாட் யூ ஆர் ஏ அச்சக் ஏ அச்சக் ஏ அச்சக் ஏ அச்சக்னு அந்த பிள்ளைகள் ஏ சார் அப்படின்னு பேச முடியாது, எல்லாம் கைத்தட்டுதுங்க. அதே மாதிரி இப்படியே அந்த பிள்ளைங்களுடைய ஆக்ஷனில் அந்த பிள்ளைகளை மகிழ்விச்சேன். ஒரு மனிதனுடைய அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது 1000 மொழிகளுக்கு இணை. நீங்கள் ஒருத்தர் பேசுகிறப்ப நீங்கள் முன்னால் உட்காந்துருக்கீங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் 2-3 தடவை இப்படி தலையை ஆட்டுறீங்க, சிரிக்கிறீங்க, தலையை இப்படியே ஆட்டுறீங்க, ஆகாங்கிறீங்க, அப்படிங்கிறீங்க. இது எவ்வளவு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும் தெரியுமா? ஆனால் நான் எவ்வளவு பேசினாலும் அப்படின்னு நீங்கள் மொபைல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஐயோ விழலுக்கிறைத்த நீராக போச்சே, இங்கே போய் நம்ம திறமையை போய் இப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுவேன். உங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் என்னை எவ்வளவு சந்தோஷப்படுத்துது. சிவாஜி கணேசன் இன்னைக்கு ஏன் அந்த மனுஷன் செத்து எத்தனை வருஷம் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் அந்த மனிதனுடைய பெயரை சொன்னோன்னா ஏன் கைதட்டு விழுகுதுன்னா, சிவபெருமான் எப்படி இருந்தார்னு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? திருவிளையாடல் புராணத்தை படிச்சுட்டு சிவபெருமான் எப்படி இருந்தார்னு தெரியுமா? ஆனால் சிவபெருமானை நேரடியாக கொண்டு வந்த ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீரென அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்ல தக்கவன். சிவபெருமான் உண்மையிலே இவ்வளவு சுத்தமாக தமிழ் பேசியிருப்பாரான்ட்டு சந்தேகமாக இருக்கு. நக்கீரனா நடிக்கிற ஏபி நாகராஜன் சங்கருப்பதங்கள் குலம் சங்கரனார் கேது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நக்கீரா நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாடல் குற்றமா? கேளமே விடவே மாட்டார். நீரே முக்கண் முதல்வனும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, வந்திருப்பது கடவுள் என்று தெரிந்தும் தமிழில் பிழை வந்தால் அதை எதிர்த்து கேட்கும் ஆற்றல் தமிழ் புலவருக்கு உண்டுங்கிறத அவங்க 2 பேரும் நடித்து கொண்டு வந்தாங்கல்ல. வாலி அருமையாக பாட்டு எழுதிட்டார், பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு விஸ்வநாதன் மியூசிக் உயர்ந்த மனிதன் படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சந்திக்கிறாங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே, எம்எஸ் விஸ்வநாதன் டியூன் போட்டார். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. அந்த பாட்டுக்கு ஏசி திருலோகச்சந்தருங்கிற டைரக்டரு ஸ்டிக்கை வாங்கி இப்படி நடங்க மிஸ்டர் சிவாஜி கணேசன் அப்படின்ட்டு அப்படி ஒரு நடந்திருக்கார். யார்? டைரக்டரு. சிவாஜி கணேசன் அந்த ஸ்டிக்கை வாங்கி 6 விதமான நடையை நடந்து காமிச்சு இதில் எதை எடுத்துக்கிறேன்னு கேட்டிருக்காரு. டைரக்டர் காலில் விழுந்துட்டாரு, ஐயா உனக்கு போய் நான் டைரக்ஷன் பண்ணேன் பாரியான்ட்டு. பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்னும் தேடுகின்ற அமைதி எங்கே, அமைதி எங்கே? அந்த கிழட்டு சிரிப்பு இருக்கு பாருங்க, அடடடா. நடிப்பு எல்லாரையும் கவரக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. யார்? இவர். பாட்டு சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. அடடடடா. நடிப்புக்கு வேறு உதாரணம் இல்லை. ரஜினிகாந்துக்கு ஒரு வசனம் எழுதுனாங்க, அந்த வசனத்தை வேறு யார் நடிச்சிருந்தாலும் யார் அது நல்லா இருந்திருக்காது. ஆனவன் நல்லவங்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான். ஏதோ ஒருத்தன் எழுதுனா
ஒரு வசனகர்த்தா, ஒருத்தர் டைரக்டர் அதை படத்தில் வச்சார். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ், ரஜினிகாந்தோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாருங்க. ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனால் கை விட்டுருவான். பாலகுமாரன் ஒரு வரி தான் எழுதினார், அதை எப்படிப்பட்ட டைலாக்கை மாற்றிட்டாரு. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. இதை எல்லா பேரும் சொல்லுவான். யாரு, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரிடா, பேசாமல் போக மாட்டியா? ரஜினி, யா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. பாஷா 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 பாரு பாஷா. அந்த நட்டா அட்டாடாடாடா ஒரு நடைக்கு கைதட்டி, அதான் நடிப்பு. பாட்டு சொல்லவே வேணாம். உண்மையிலே ஒரு பாட்டுங்கிறது எப்படி உருவாகுது? ஒரு பாட்டை ஒரு கவிஞர் உருவாக்குறாரு. யார்? பாரதி ராஜாவும் இசைஞானி இளையராஜா, வைரமுத்து 3 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. காதலன் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண போகிறான். காதலி மத ஜாதி வேறுபட்டதுனால கல்யாணம் முடியல. அவள் மியூசிக் படித்த காதலி, அவள் பாடுற மாதிரி ஒரு பாட்டு நான் ஊருக்கு அவசரமாக போனேன், நான் எழுதி தரேன் அப்படிங்கிறாரு பாரதி ராஜாட்ட. யார்? வைரமுத்து. இப்போ எழுதி கொடுத்துட்டு போயா, உடனே எப்படியா எழுத முடியும்? எழுது, அப்போ தான் நல்லா இருக்கும். வைரமுத்து 1.5 மணி நேரத்தில் எழுதிய பாடல். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு, அலைகள் உழவும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு. எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். இசைஞானி இளையராஜா ஹார்மோனியத்தை எடுத்து ஆஹா சுத்த தன்னியாசி ராகத்தை பிடிக்கிறாரு. சகமா பனி சானி பம கச மம ப ப ப கம கம கச நினி சகா கச நினி சகா மம ப சாச நீனி க மம நீனி சாச நினி ச. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு, அலைகள் உலவும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு. ராதா ஓடி வரணும், அதுக்கு போடுறாரு மியூசிக். தகதவும் 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 தகதகதக தகதவும் 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 தகதகதக தகதவும் 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 தகதம் தகதவும் 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 தகதம் திருடி 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 திருடி. உன் வெள்ளி கொலுசொலி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும். அப்படியே போகும் பாட்டு. கடைசியா சோகமா பாடுவா. கல்வி கற்க நாளை செல்ல அண்ணன் ஆணையிட்டான், காதல் மீன்கள் 2ல் 1 கரையில் தூக்கி போட்டான், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. லாஸ்ட் லைனை நல்லா கேளுங்க. இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதின் போது, அலையின் கரையில் காத்திருப்பேன் அழுத விழிகளோடு, எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம். இதில் எதை ரசிக்கிறது? கவிதையவா, அந்த டைரக்ஷனையா, இசையவா? யோசனை வருது, முடிவு சொல்லணும். இப்போ எல்லாம் இங்கே வந்திருக்கிறது பூரா எதுக்காக வந்திருக்கோம்?
புத்தகத் திருவிழா. நாம் பாடின பாட்டெல்லாம் வைரமுத்துவின் பாடல்கள் அப்படின்னு புத்தகமாக அங்கே தான் இருக்குது. நான் சொல்லிய சிவாஜி கணேசனை பற்றிய சரிதை புத்தகமாக அங்கே தான் இருக்குது. திருக்குறளை பற்றி நான் பாடிய பாடல்கள் புத்தகமாக அங்கே தான் இருக்குது. அண்ணாவும் கலைஞரும் பேசிய பேச்சுக்கள் உரைகள் என்ற பெயரில் புத்தகமாக அங்கே தான் இருக்கிறது. பேச்சு, பாட்டு, நடிப்பு, சிவாஜி கணேசனுடைய நடிப்பை கூட நீங்கள் புத்தகத்தில் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். திருவள்ளுவர் இசையால் திருக்குறளை எழுதவில்லை, நடித்து திருக்குறளை சொல்லவில்லை, எல்லோரிடமும் பேசி திருக்குறளை சொல்லவில்லை, எழுத்தால் எழுதப்பட்டதால் தான் திருக்குறள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் அந்த திருவள்ளூரில் ஒரு உண்மையை சொல்கிறேன். இன்னைக்கு தரங்கம்பாடிங்கிற அந்த ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த முதல் அச்சகம் உருவான இடம் அந்த ஊரில் இருக்குது. சீகன் பால்கு ஐயர் அப்படிங்கிற ஒரு உருவாக்கிய அந்த அச்சு பொறி இன்னைக்கே இருக்குது. உலகத்திலேயே முதலில் அச்சில் ஏற்றப்பட்ட மொழி எது என்றால் தமிழ் மொழி என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. தம்பிரான் வணக்கம் என்ற அந்த ஒரு பாடல்தான் முதலில் இந்தியாவிலே அச்சில் ஏற்றப்பட்ட மொழி. ஹிந்தி இல்லை, குஜராத்தி இல்லை, சமஸ்கிருதம் இல்லை, நம் தாய்மொழியான தமிழ் மொழிதான் முதலில் அச்சில் ஏற்றப்பட்டு எழுத்து வடிவத்தில் வந்த மொழி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இடங்களில் பானைகளில் பெண்கள் எழுதியிருக்காங்க எழுத்து. பானையை யார் பயன்படுத்துவா? பெண்கள். அதில் எழுத்து இருந்திருக்கிறது என்று சொன்னால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத படிக்க தெரிந்த பெண்கள் வாழ்ந்த இனம் நம் தமிழினம். அதனால் பேச்சுங்கிறது உங்களை அந்த நேரத்தில் மகிழ்ச்சிப்படுத்தும், கைதட்ட வைக்கும். பாடல் உணர்ச்சி வசப்படுத்தும், நடிப்பு அதைவிட உணர்ச்சி மயமாக்கும். ஆனால் இவை அத்தனையையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவை அனைத்தும் எழுத்து வடிவத்தில் புத்தகமாக வந்தால்தான் அது நிரந்தரமாக இருக்கும். பேச்சு, பாட்டு, நடிப்பை விட நம்மை வாழ வைத்து கொண்டிருப்பது எழுத்துதான், எழுத்துதான், எழுத்துதான் என்று சொல்லி இந்த எழுத்துக்கள் அடங்கிய அந்த புத்தக திருவிழாவில் விற்பனையாகும் புத்தகங்களை படித்து எழுத்தை நேசிப்போம். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று சொன்ன முதியோர் வாக்கை கடைப்பிடித்து எழுத்துக்களை நேசிப்போம். நன்றி, வணக்கம்.